பார்த்துருக்கலாம். எலெக்ஷன் அப்போ டிஎம்கே அலைன்ஸ் நீங்களும் அப்போ அங்கே தான் இருந்தீங்க. கல்லாப்பட்டி கூட்டணி அறிவாலயம் பக்கம் நிழலுக்கு ஒதுங்குறவங்களை எல்லாம் அலைன்ஸோட சேர்த்துக்கிட்டு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாரு ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை இப்போதைய முதலமைச்சர் அப்போ வச்சுருந்தாரு. இப்போ அப்படியே அங்கே இருந்த பார்ட்டிஸ் எல்லாம் இப்போ எங்கள் டிவிகேவில் இருக்குது. இப்போ யார் கல்லாப்பட்டி கூட்டணிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் முன்வைக்கிறாங்க. இல்லை, அதில் 26 கூட்டணி இருந்துச்சு, 4 கூட்டணி வந்திருக்கு. மிச்சதான் சொல்லியிருப்பார் அவர். சரியா, 26 கட்சி இருந்துச்சு. அதில் 26 அந்த அவர் என்ன சொன்னார்? இல்லை, அவர் சொன்னது என்ன? அவர் என்ன சொன்னார்? அந்த சைடு போறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனால இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாரு. அதனால அது தேர்தல் நேரத்தில் அண்ணன் பழனிசாமியை பத்தி இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேசுறாருங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன பேசுறாருங்கிறதையும் அவர் அந்த படத்தை காட்டி ஊர் ஊரா காட்டினதையும் நீங்க எல்லாரும் பேத்தீங்க. ஆனா அதுக்கு அவங்களோட சேர்ந்து அமைச்சரவை அமைக்கிற வரைக்கும் போயிட்டாங்க, ஆதரவு வரைக்கிற வரைக்கும் போயிட்டாங்கிறத மட்டும் கேட்க மாட்டீங்க. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மூவ் ஆயிருச்சு. அந்த எலெக்ஷன்ல பிரச்சாரத்தில் என்ன பேசுனீங்கிறது ஒரு காலத்தில் அது முடிவாயிருச்சு. அதுக்கு அடுத்து நீங்க மூவ் ஆயிட்டீங்க. எலெக்ஷன் தேர்தலில் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க என்னென்ன வாதங்கள் சொன்னீங்களோ அதெல்லாம் கேட்டுட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்க. இது ரைட்டு தப்புன்னு. சில வாதங்களை ஒத்துக்கிட்டாங்க, சில வாதங்களை ஒத்துக்கல. அதை விட்டுட்டு மூவ் ஆகி போயிடணும். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்முடைய அதற்கான முடிவுகளை மக்கள் தெரிவிச்சிட்டாங்க. டிவிகே கொடுத்த மேனிஃபெஸ்டோல கொடுத்த சில முக்கியமான வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றணும்னு நீங்க முதல்வர் ஏதாவது வலியுறுத்துவீங்களா? குறிப்பா ஆட்சி அமைந்த அடுத்த நிமிஷம் பெண்கள் எல்லா பேருந்துகள்லையும் இலவசமா பயணிக்கலாம்னாரு. கிட்டத்தட்ட 62 மாசம் ஆகி போச்சு. அந்த உத்தரவு கூட இது வரைக்கும் வரலையே. நீங்க இதை பத்தி பேசுவீங்களா? திருப்பி நாங்க சொல்றது என்னன்னா, காங்கிரஸ் ஆட்சியில பங்கு வகிக்கும். காங்கிரசினுடைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க, பிசிகாவுடைய அரசு அமைச்சர்கள் அமைச்சர்களா இருக்காங்க, லீகினுடைய அமைச்சர்கள் அமைச்சர்களா இருக்காங்க. அவர்களை பொறுத்த மட்டும் அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க என்னன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் நிதி சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காரு முதலமைச்சரும். அதற்காக ஒரு வெள்ளை அறிக்கையும் வெளியிட்டு இருக்காங்க. மக்களை பொறுத்த மட்டும் அவர் செய்வாருன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. சரியா, நீங்க ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, அடுத்த நாளே செய்யணுங்கிறது. அவர் அடுத்த நாளே செஞ்சிடணும்னு நீங்க சொல்றது. அவரை பொறுத்த மட்டும் என்னன்னா, நிதி நிலைப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. அதனால நீங்க மக்களை பொறுத்த மட்டும் மக்கள் நம்புற வரைக்கும் அவர்களை பொறுத்தவரை செய்யறதுக்கான முயற்சி செய்யறாரு. மக்கள் என்ன நம்புறாங்கிறத முக்கியம். எங்களை பொறுத்த மட்டும் நாங்க அமைச்சரவையில் இருக்கோம். எங்களுடைய அமைச்சரவையில் அமைச்சர்கள் அதற்கான விஷயங்களை எப்ப பேசணுமோ பேசுவோம். கூட்டணியிலையும் கூட்டணி தலைவர்களுடைய கூட்டம் நடந்துச்சு. அதுல என்ன பேசணுமோ, எதெல்லாம் எடுத்து யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதையும் செய்வோம். எங்களை பொறுத்த மட்டும் ஒரு பலமான கூட்டணி இது. மக்கள் விரும்புகின்ற கூட்டணி அமைஞ்சிருக்கிறது. பரஸ்பர நம்பிக்கையும் மரியாதையும் உள்ள கூட்டணியாக இருக்கிறது. இந்த கூட்டணியை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல உறவோடு இருக்கிறோம். எந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, எங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன விஷயங்களையும் கூட நாங்க தேர்தல் அறிக்கையில சில விஷயங்களை சொல்லியிருந்தோம். அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வைக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி விசிகேயும் சரி, தமிழக வெற்றி கழகமும் எல்லாரும் உட்கார்ந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் நம்ம சரி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதற்கான ஒரு கூட்டணிக்கான ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். இது எல்லாத்தையும் முதல் இனிஷியல் டிஸ்கஷன் அன்னைக்கு கோவளத்தில் நடைபெற்றது. அதுல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கு. என்னை பொறுத்த மட்டும் அந்த தமிழக முதலமைச்சரை பொறுத்த மட்டும் திறந்த மனதோடு இருக்கிறார். அது அடுத்த கூட்டத்துக்குள்ள ஒரு சரியான நிலை வரும் நினைக்கிறேன். ஜனநாயக பூர்வமான பரஸ்பர நம்பிக்கையோடு இந்த கூட்டணி பலமாக இருக்கு. அதை பொறுத்த மட்டும் SSAன்னு ஒரு திட்டம் போட்டிருந்தோம். அந்த திட்டத்தினுடைய அறிக்கை இன்னும் பெண்டிங்ல வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எங்க ஆளுகிட்ட பேச வேண்டியது இருக்கு. கொஞ்சம் வெரிஃபை பண்ணி அதுக்கான முடிவுகள் எடுக்கும். அடுத்து காங்கிரஸ் கட்சியினுடைய 2 முக்கியமான விஷயங்கள் நடக்க போகுது. வருகின்ற 6ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த செயற்குழுவில் அடுத்த கட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி சில முக்கியமான முடிவுகளை அறிவிக்க இருக்கிறோம் 6ஆம் தேதி. இந்த செயற்குழுவில் மாண்புமிகு சிதம்பரம் அவர்களும் சரி, மாண்புமிகு அண்ணன் சகோதரர் செல்வப்பிரதை அவர்களும் சரி, அண்ணன் அழகிரி அவர்களும் சரி, அருமைக்குரிய அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களும் சரி, பெரியவர் கிருஷ்ணசாமி அவர்களும் சரி, திரு தங்கபால் அவர்களும் சரி, மற்றும் அமைச்சர்கள் திரு விஸ்வநாதன் அவர்களும் சரி, திரு ராஜேஷ்குமார் அவர்களும் கலந்து கொள்வோம். எல்லாரும் சேர்ந்து செயற்குழுவில் அடுத்த கட்ட திட்டத்தை பற்றி, காங்கிரசினுடைய அடுத்த கட்ட திட்டங்களை பற்றி அறிவிக்கப்படும். அதில் விவாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லுவோம். மாவட்ட தலைவர்கிட்ட பேசும்போது என்ன எங்களுக்கு ஃபீட்பேக் வந்ததோ,
ஏறக்குறைய 8 மணி நேரத்துக்கு 9 மணி நேரம் நடந்த கூட்டம். அது காலையில் 11 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணி வரைக்கும் நடந்தது. அதனால பல வகையில் 74 மாவட்ட தலைவர்களும் பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் உள்வாங்கி ஒரு சரியான திட்டமிடுதலோட ஒரு திட்டம் அறிவிக்கப்படும். வருங்கால திட்டத்தை பற்றி பேசுறதுக்காக மாவட்ட செயலர் திட்டப்பட்டது. யார் முன்னாள் மாநில தலைவர்கள் யாரு பேர் சொல்லுங்க. முன்னாள் மாநில தலைவர்கள் யாரு? 5 பேர். கிருஷ்ணசாமி ஐயா இருந்தாரு, அண்ணன் செல்வ பிறந்தகை இருந்தாரு, திருநாவுக்கரசர் இருந்தாரு, அழகிரி இருந்தாரு, அண்ணன் கேவிடிக்கு மட்டும் உடம்பு சரியில்லை, காலில் இருக்காரு. அப்புறம் என்ன? தயவு செய்து செய்தியாளர்கள்ட்ட செய்தியாளர்கள்ட்ட நான் கேட்கிற கேள்வி எல்லாம் அஜெண்டாவோட கேள்வி கேட்காதீங்க. தயவு செய்து முழுசா படிச்சுட்டு கேளுங்க. திமுக எனக்கு தெரியும், திமுக வந்து ரொம்ப பலமானதுன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு விதமான கேள்விகளை கேட்கறத விட்டுட்டு உண்மையான கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம். சரியா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.